எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி உங்க எல்லாரையும் ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு தெனாலிராமன் கதைகள்ல அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதையோட பேரு கிடைத்ததில் சம பங்கு. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, மன்னர் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில கிருஷ்ண லீலா நாட்டிய நாடகம் நடைபெற. இப்போ மன்னருக்கு நாடகம், நாட்டியம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணினார், எல்லா மக்களையும் வரவழைச்சிருந்தார். ரொம்ப முக்கியமான கலைஞர்கள்லாம் இதுல பங்கேற்கிறதா இருந்தது. கிருஷ்ண லீலா அப்படின்னா கிருஷ்ணரோட கதையை அவங்க நாட்டியம் மூலமா சொல்ல போறாங்க. நிறைய மக்கள் திரண்டு இருந்தாங்க. அப்போ மன்னர் யாருக்கும் தெரியாம வாசல்ல இருக்கிற காவலாளிகள்கிட்ட ஒரு முக்கியமான கட்டளை சொல்லியிருந்தார். தெனாலிராமனை மட்டும் இன்னைக்கு உள்ள விடாதீங்க. நாட்டிய நாடகத்துக்கு வந்திருக்கிற கலைஞர் எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். தெனாலிராமன் வந்தா ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி காரியத்தையே கெடுத்துருவான். அவனை மட்டும் இன்னைக்கு உள்ள விடாதீங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருந்தாரு. யாருக்கிட்ட? வாசல் இருக்கிற காவலாளிகள்கிட்ட. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள். எல்லா மக்களும் படை திரண்டு அரசவைக்கு போறாங்க கிருஷ்ணலீலா நாட்டிய நாடகம் பாக்குறதுக்கு. தெனாலிராமனும் கிளம்பி போனான். அப்போ முதல் காவலாளி அவனை உள்ள அனுமதிக்கல. மன்னர் சொல்லியிருக்காரு உன்னை உள்ள விட வேண்டான்னு அப்படின்னு சொன்னாங்க. தெனாலிராமனுக்கு கோபம் வந்துருச்சு ரொம்ப. ஏன் அப்படி சொன்னாரு? சாதாரண நாளா இருந்தா கூட அவன் திரும்பி வந்திருப்பான். தெனாலிராமனை மட்டும் உள்ள விடக்கூடாதுன்னு மன்னர் ஏன் சொன்னாரு? அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து காவலாளிட்டு முறையிட்டு பார்த்தான், எப்படியாவது என்ன விட்டுருன்னு. அவன் கிடையவே கிடையாது, மன்னரோட கட்டளை இது, நான் உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டான். அப்போ தெனாலிராமன் சிந்திச்சு ஒரு யோசனை பண்ணான். காவலாளியை கூப்பிட்டு, இங்க பாரு, உனக்கு தெரியும்ல மன்னர் எனக்கு எப்பயுமே நிறைய பரிசுகள் தருவார். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குதோ அதுல பாதி நான் உனக்கு தந்துடுறேன், நீ என்னை உள்ள விட்டுரு அப்படின்னு கேட்டான். ஒரு நிமிஷம் காவலாளி யோசிச்சான். ஆஹா, நிறைய பொற்காசுகள் கிடைக்குமே எப்பயுமே தெனாலிராமனுக்கு, அதுல பாதி நமக்கு கிடைச்சதுன்னா ஐயோ நிறைய காசு கிடைச்சிரும். ஆனா அவன் சொன்னா, நீ அப்ப வேஷம் விட்டுதான் உள்ள போகணும், உன்னை பார்த்தாருன்னா இப்ப மன்னர் என்னதான் கேட்பாரு அப்படின்னா. தெனாலிராமன் சொன்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் ஒரு சேலை கூட கட்டிட்டு பெண் வேடம் விட்டு கூட நான் போக தயாரானா, நான் போயே ஆகணும் அப்படி சொன்னான். காவலாளி ஒத்துக்கிட்டு சேலை எடுத்து மேல கட்டிக்கிட்டு பெண் வேடமிட்டு உள்ள போனான். காவலாளி, கட்டாயம் எனக்கு கிடைக்கிறதுல பாதியை கொடுத்துடணும் அப்படின்னா. நான் கொடுப்பேன், கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு முதல் கதவை தாண்டி உள்ள போயிட்டான் தெனாலிராமன். அப்போ இன்னொரு காவலாளி அங்க இருந்தான். அந்த காவலாளிக்கு தெரிஞ்சிருச்சு இது தெனாலிராமன் தான் சேலை கட்டிட்டு வந்திருக்கிறதுன்னு. உங்களை விடக்கூடாதுங்க, மன்னர் சொல்லியிருக்காரு, அவரோட கட்டளை, உங்களை உள்ள விடவே மாட்டேன். திரும்ப தெனாலிராமன் மன்றாடி பார்த்தான், எப்படியாவது விட்டுருன்னு. அப்புறம் அதே யோசனைய திரும்ப செஞ்சான். எனக்கு என்ன கிடைக்குதோ அதுல நான் உனக்கு பாதி கொடுத்துடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு கேட்டான். காவலாளி யோசிச்சான். எப்பயுமே தெனாலிராமனுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும், பொற்காசுகளா கிடைக்கும். ஆஹா, பாதி நமக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, நான் விடுறேன், நல்லா பெண் வேடம் விட்டுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் தான் விட்டேன்னு, உனக்கு என்ன கிடைக்குதோ அதுல பாதி எனக்கு தந்துடணும் அப்படின்னு காவலாளி சொன்னான். தெனாலிராமன் சரின்னு கேட்டுட்டு உள்ள போயாச்சு. அரசவைக்கு வந்தாச்சு. கிருஷ்ண லீலா நாட்டிய நாடகம் அங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப விமரிசையா நடக்குது. நிறைய கலைஞர்கள் சுத்தி சுத்தி நடனம் ஆடுறாங்க. அப்போ நடுவுல கிருஷ்ணரா ஒரு கலைஞன் நடிச்சிட்டு இருந்தான். அவனை சுத்தி நிறைய கோபிகைகள்லாம், நீ வெண்ண திருடிட்ட அப்படி சொல்லி மத்தால அவனை சும்மா சும்மா அடிச்சுட்டே இருந்தாங்க. மன்னர் அப்படியே மதி மயங்கி நாட்டிய நாடகத்தை ரசிச்சுட்டு இருந்தாரு. தெனாலிராமன் டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. அவன் ஏற்கனவே பெண் வேடத்துல தானே இருந்தான். கடகட கடன்னு மேடைக்குள்ள நுழைஞ்சு இந்த கிருஷ்ணர் வேடமிட்டு இருந்த கலைஞனை கையில ஒரு குச்சியை வச்சு டம்மு டம்மு டம்முன்னு 2-3 அடி அடிச்சுட்டான். அவன் வலி பொறுக்க முடியாம ஆன அலறிட்டான். ஏன்னா இவ்வளவு நேரம் நடிச்சவங்க எல்லாம் சும்மா அடிக்கிற மாதிரி பாவனை தானே பண்ணியிருப்பாங்க. தெனாலிராமன் போய் நல்ல வலிக்கிற மாதிரி 2 அடி போட்டுட்டான். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா கிருஷ்ணர் ஏன் இப்படி அலறாரு, யார் இந்த பெண் அப்படி சொல்லி நல்லா பாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது தெனாலிராமன் பெண் வேடமிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அவமானமா போச்சு. ஒரு வழியா நாட்டிய நாடகம் முடிவுக்கு வந்தது. கலைஞர்கள் எல்லாருக்கும் பரிசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. மன்னருக்கு கோவம் இன்னும் பொறுக்கவே இல்லை. தெனாலிராமனை கூப்பிட்டு விட்டாரு. தெனாலிராமன் வந்தான். எதுக்கு இப்படி பெண் வேடமிட்டு அந்த கலைஞனை அடிச்ச அப்படின்னு கேட்டாரு. தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே, கிருஷ்ணர் ஏதாவது இப்படி அலறுவாங்களா, அவனை நான் சோதிச்சு பார்த்தேன், எல்லா மற்ற கோபிகைகள்லாம் அடிக்கிறாங்க, அவன் இப்படி இப்படி செய்யறான், உண்மையிலேயே அடி வாங்கினா என்ன பண்ணுவான்னு பார்த்தேன், உண்மையிலேயே கிருஷ்ணரா நடிச்சிருந்தானா அவன் என்ன அலறி இருக்க கூடாது இல்ல,
அப்படின்னு சொன்னோம். மன்னருக்கு கோபம் பொறுக்கல. உன்னை உள்ளவே நான் விடக்கூடாதுன்னு காவலாளிகிட்ட சொன்னேன். உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால 40 கசையடி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கடகடன்னு 2 பேர் ஓடி வந்தாங்க. ஒரு பெரிய சவுக்கு எடுத்துட்டு, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னா தெனாலிராமன், நான் என்ன கிடைச்சாலும் பாதிய தந்துடுறேன் அப்படின்னு 2 பேர்கிட்ட நான் நிபந்தனை போட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரையும் வரவழைங்க, அவங்களுக்கு 20 கொடுத்துருங்க கசையடி அப்படின்னா. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது புது குழப்பம் அப்படின்னு கேட்டாரு. தெனாலிராமன் நடந்தது எல்லாத்தையும் மன்னர்கிட்ட சொன்னான். மன்னருக்கு காவலாளிகள் மேல ரொம்ப கோவம். நம்ம என்ன கட்டளை இட்டிருக்கோம், ராமனுக்கு கிடைக்கிறதுல பாதிய தந்துரு அப்படின்னுட்டு உள்ள விட்டுருக்காங்கல்ல. 2 காவலாளிகளையும் வரவழைச்சார். தெனாலிராமன் கிட்ட இப்படி சொன்னீங்களா அப்படின்னு 2 காவலாளிகள்ட்டையும் கேட்டாரு. அவங்க 2 பேரும் நடுங்கி போயிட்டான். ஐயோ மன்னரே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்தாங்க. 2 பேருக்கும் 20 கசையடி வழங்குங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு. காவலர்கள் 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க கசையடி வழங்குறதுக்கு. மன்னர் தெனாலிராமனை பார்த்தோம். உன்னை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? நான் உன்னை அரசவை விகட கவியா ஆக்குவேன். தினந்தோறும் புது புது பிரச்சனைகள் கொண்டு வர என்னால சிரிக்காமலும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கிட்ட சற்று கோபமாவே சொன்னார். இனிமேல் இது மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும் அரசவையில அப்படின்னு. தெனாலிராமன் அப்படியே ஆகட்டும் மன்னரே அப்படின்னு சொன்னான். அதுதான் இன்னைக்கு கதையோட முடிவு. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு உங்கள் கை தொலைபேசிக்கே ஒரு கதை சேரும். நீங்க அதை பார்த்து கேட்டு மகிழலாம். சரியா? என் பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அடுத்த அத்தியாயம் தெனாலிராமன் கதையோடு. சரியா? நன்றி.